friends, in this video we are seeing the daily sentences. First one, நான் படுக்க போகிறேன். நான் I படுக்க lie down, போகிறேன் going. இங்கே வந்து present tense, simple present tense. ஸோ இதுக்குரிய ஆன்சர் I am going to lie down. நீ இதை விட்டு விலகி வா அல்லது இவைகளை நீ. ஸோ இதை விட்டு விலகி வா, யூ கீப் அவுட் ஆஃப் திஸ். நம்ம ஒன்றை விட்டு விலகி வரணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா யூ கீப் அவுட் ஆஃப் திஸ். நாங்கள் மிகவும் கவலைப்பட்டோம் என்று தொண்டை கம்ம கூறினாள். நான் ரொம்ப கவலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அப்படிங்கிறது கம்ம அப்படின்னா CHOKED, கூறினாள் அப்படின்னா செட். ஸோ we were so worried she said in a choked voice. எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அப்படின்னு சொல்லி தொண்டை அடைக்க கூறினாள். நீ ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்குகிற கடையில் அதை என்ன பண்ணுவாங்க, கட்டி கொடுப்பாங்க இல்லையா, ரேப்பர். ஸோ அவன் அந்த இனிப்பை நம்ம சாக்லேட்லாம் கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரேப்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஹீ ரேப்ட் த ஸ்வீட் இன் எ பீஸ் ஆஃப் பேப்பர். ஒரு சில மக்கள் வெறுமனே பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். நம்ம சப்போஸ் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், அந்த மாதிரி பஸ் ஏறி இறங்குறவங்கள நம்ம பேசஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அன்னோயிங்காக அங்கே வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்கிறோன்னா வெறுமனே பேருந்தில் அப்படிங்கிறப்போ லாய்டரிங். எந்த பர்பஸும் இல்லாமல் நின்றுட்டுருக்கிறவங்கள லாய்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்ட். ஒரு சில மக்கள் அப்படின்னா a few people. ரயில்வே ஸ்டேஷன். அவள் தன் தாயாரை இறுக அணைத்து கொண்டாள். சப்போஸ் நம்மளே வந்து நம்ம தாயாரை இறுக அணைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இறுக அணைத்து கொண்டாள் அப்படின்னா ஸ்னகிள்டு, SNUGGLED, வெரி க்ளோஸ்லி. she snuggled close to her mother. சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகிறோம், நம்ம எதையாவது ஒரு ஈகராக பார்க்குறோம் இல்லையா. ஸோ சப்போஸ் அங்கே ஏதாவது ஸ்வீட்டோ அல்லது காரமோ சேல் ஆகிட்டுருக்கிறப்போ நம்ம பசியோடு அதை பார்க்குறோம். அதை நம்ம எப்படி சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்டு நம்மளுடைய அந்த குறிப்பை கொண்டு வந்து நமக்கு வாங்கி தர்றோம். அப்போ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீ பசியுடன் அவற்றை பார்த்ததை நான் பார்த்தேன், அவற்றின் மீது உனக்கு ஒரு கண் வைத்ததை பார்த்தேன். ஸோ பசி அப்படின்னா ஹங்கர். அந்த மாதிரி பார்க்குறது வந்து நம்ம ஐயிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹாவ் என் ஐயிங். ஐ saw you eyeing them hungrily. தெம் அப்படிங்கிறது அந்த ஸ்நாக்ஸு இந்த மாதிரி வரக்கூடியது. நீ அதை பசியோடு அதை ஆவலோடு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத ஐ saw you eyeing them hungrily. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறப்போ இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஐ saw you eyeing on them hungrily. மற்றவர்களிடமிருந்து பெறுவதற்கு முன்பு நீ என்னை கேட்டிருக்கலாம். நீ மற்றவங்ககிட்டேருந்து அதை வாங்குறதுக்கு முதல்ல நீ என்ன கேட்டிருந்தா நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, யூ ஷுட் ஹாவ் ஆஸ்க்டு மீ இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவர்களிடமிருந்து பெறுவதற்கு முன்பு நீ என்னை கேட்டுக்கலாம். ஷுட் ஹாவ் ஆஸ்க்டு இந்த இதுலேயே பாஸ்ட் ஃபார்மில் வரக்கூடியது. அகிலா சரியாக திரும்ப முடியாமல் சற்று சிரமமாக அமர்ந்திருந்தாள். இப்போ நம்ம வந்து யாராவது ஒரு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம், ட்ரெயின்லேயோ அல்லது பஸ்லேயோ, நமக்கு தெரியாதவங்க பக்கத்தில் சரி இடமில்லை உட்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், ஒரு மாதிரி டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அகிலா சேட் ஸ்டிஃப்லி பிசைட் ஹிம். ஸ்டிஃப்லி அப்படிங்கிறது சற்று சிரமமாக. என்னுடைய அப்பா கைபேசியில் பேசியபடியே தலையாட்டி கொண்டே என்னை வெறுமையாக பார்த்தார். இப்போ நம்ம ஃபோனில் பேசுகிறோம், நம்மக்கிட்ட யாராவது நம்ம போயிட்டு வரேன்னு சொல்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், அன்னோயிங்காக அப்படியே தலையாட்டுவோம், ஓகே எஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்குரிய மை ஃபாதர் வாஸ் ஸ்பீக்கிங் ஆன் ஹிஸ் மொபைல் ஃபோன் அண்ட் நோடட் ஆப்சன்ட் மைண்டட்லி. நோடட் அப்படின்னா அப்படியே தலையாட்டுறது.
ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு அன்னோயிங்காக தலையாடுறது. ஆப்சன்ட்-மைண்டட்லி அட் ஹர். சீக்கிரமாக கிளம்பு, வேகமாக கிளம்பு, தாமதமாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ். எப்படி சொல்லலாம் இதை? ஹரி அப், வி ஆர் லேட். இல்லை, தயவுசெய்து என்னோடய கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? தயவுசெய்துனா தெரியும், ப்ளீஸ். தென் கையை அப்படிங்கிறப்ப ஹேண்டு. பிடித்துக்கொள் அப்படின்னா என்னென்னு பாரு, ஹோல்ட் ஆன். அகிலா ப்ளீஸ் ஹோல்ட் மை ஹேண்ட். தினமும் என்னுடன் ஃபோனில் கைபேசியில் பேசு. கைபேசியில் ஃபோன், தினமும் டெய்லி. ஃபோனில் பேசு அப்படின்னா டாக் டு மீ. ஸோ டாக் டு மீ ஆன் த ஃபோன் எவ்ரிடே. டாக் டு மீ ஆன் த ஃபோன் எவ்ரிடே. நான் என் அம்மாவுக்கு அருகில் அமர்ந்தேன் அல்லது அமர்ந்திருந்தேன். நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தேன். ஸோ அந்த அருகில் அப்படிங்கிறது மட்டும் இங்கே நமக்கு தெரியாது. இதில் பார்த்திங்கன்னா ஐ சாட் பிசைட் மை மதர். பக்கத்தில், இப்போ அம்மா இங்கே இருக்காங்க, இங்கே பக்கத்தில் இருக்கிறத பிசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐ சாட் பிசைட் மை மதர்.